இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமைய கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கும்பராசி அப்படின்னு சொன்னாலே சனி பகவானுடைய வீட்டுல பிறந்த ராசின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரங்க சும்மா சாதாரணமா இருக்க முடியாதவங்க. எப்பயும் ஒண்ணு புதுசா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. புதிய விஷயம் அப்படின்னாலே கும்பராசிக்காரங்க தான் முன்னாடி இருப்பாங்க. இவங்க ராசி சின்னம் தண்ணி ஊடுற ஆண், அதாவது அறிவை பகிர்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கும்பராசிக்காரங்க ஒரு புத்திசாலி, கண்டுபிடிப்பு மனப்பான்மை உடையவங்கன்னு கூட சொல்லலாம். கும்பராசிக்காரங்களுக்கு சனி ஆட்சி. இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் அவிட்டம், சதயம், பூரட்டாதி 1ஆம் பாதம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இவங்க எப்பவுமே விசித்திரமா யோசிப்பாங்க. சாதாரணமான பாதையில போக மாட்டாங்க. புதிய விதி, புதிய நடை என்பதே இவங்களோட ஸ்டைலாவும் இருக்கும். வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்க சிறு வயசுல இருந்தே புதுசா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் ஒண்ணு யோசிச்சா இவங்க கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்பாங்க. எதையும் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. கல்வியிலையும் அறிவுலையும் நல்ல வளர்ச்சி இவங்களுக்கு இருக்கும். ஆனா வாழ்க்கை பாதை எப்போதுமே நேர் கிடையாது. சில தடங்கள், சில ஏமாற்றங்கள், சில தோல்விகள் வந்தாலுமே அப்படியே கைவிடாம இது என்னோட பயணம்னு தைரியமா நிப்பாங்க. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரையும் மிகப்பெரிய தன்மை என்னன்னா சுதந்திரம். யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அவங்கள. தங்களோட முடிவை தான் தான் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய குணம் கொண்டவங்க தான் அந்த கும்பராசிக்காரங்க. இது நல்ல பக்கம். ஆனா சில சமயம் இதுதான் பிரச்சனையா மாறும். ஏன்னா சில சமயம் பிடிவாதம் அதிகமா போயிருது. இவங்க மனசு ரொம்ப பெருசு. தன்னோட நலனுக்கு மட்டும் இல்லாம பிறருக்காக யோசிப்பாங்க. சமுதாயத்துக்காக ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க. அதனாலவே இவங்க நல்ல சமூக ஆர்வலரா, அமைப்பாளரா, விஞ்ஞானியா, ஆசிரியரா, ஆராய்ச்சியாளரா, தொழில்நுட்ப துறையில சிறந்து விளங்கக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. தொழிலு வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரங்கன்னு சொன்னாவே இன்னோவேஷன் தான் கிரவர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒரே மாதிரி வேலையில ரொம்ப நாளா இருக்க முடியாது. புதுசா கத்துக்கணும், புதுசா செய்யணும். அதனாலேயே கும்பராசிக்காரங்களுக்கு ஐடி, ஆராய்ச்சி, மெக்கானிக்கல், டிசைனிங், சோசியல் மீடியா, கிரியேட்டிவ் துறைகள், கல்வி, மருத்துவம், அரசாங்க பணி போன்ற துறைகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க. சனி அவங்களுக்கு சற்று தாமதமா தான் வெற்றியை கொடுப்பாரு. ஆனா நிச்சயமா வெற்றியை கொடுப்பாரு. ஆரம்பத்துல சிரமமா இருந்தாலுமே ஒரு முறை நிறுத்திட்டா பின்னாடி திரும்பி பார்க்கவே தேவையில்லை. கும்பராசிக்காரங்க கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். அவங்களோட நம்பிக்கை, தெளிவு, தன்னம்பிக்கை இவங்க எல்லாத்தையும் உயர்ந்து எடுத்து கொண்டு போவது ரொம்ப உறுதியா இருப்பாங்க. அதுல காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது காதல் விஷயத்துல கும்பராசிக்காரங்க கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்கன்னு சொல்லலாம். காதலுக்கு முன்னாடி நட்பு முக்கியம் என்பதுல நம்பிக்கை வைப்பாங்க. ஒருவனை, அதாவது ஒருத்திய நம்பித்தான் காதலிக்கிறாங்க. ஆனா அந்த நம்பிக்கை உடையிட்டா உடனே மனசு நொந்து போகும். இவங்க காதல் வாழ்க்கையில உண்மை, நேர்மை, சுதந்திரம் வேண்டும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாராவது அவங்க வாழ்க்கையில அதிக கட்டுப்பாடு காட்டினா விரைவா விலகிடுவாங்கன்னு கூட சொல்றாங்க. ஒரு கும்பராசிக்காரன் காதலிச்சா ரொம்ப ஆழமா காதலிப்பாங்க. ஆனா வெளிப்படுத்துறது சுலபமா இல்ல. சில சமயம் கொஞ்சம் குளிர்ந்த மாதிரி தோணலாம். ஆனா உள்ளத்துல ரொம்ப பாசம். காதல்ல மூலம் அவர்களுக்கு சமநிலை, உணர்ச்சி, ஆதாரம் கிடைக்கும். சில சமயம் இவங்களோட கனவு பெரிதா இருப்பதால காதல் வாழ்க்கையில நிறைவு தாமதமும் வரும்னு கூட சொல்லலாம். ஆனா முடிவுல நல்ல இணை கிடைக்கும். அவங்களுக்கு வாழ்க்கை எப்பொழுதுமே நல்லா இருக்கும். அவங்க கொஞ்சம் லேட்டா வெற்றி கிடைச்சாலுமே அவங்க வாழ்க்கை துணை அவங்களுக்கு நல்லவங்களாவே அமைவாங்கன்னு சொல்லி இந்த ஜோதிடம் சொல்லுது. நட்புன்னு பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரங்க நல்ல நண்பர்களா இருப்பாங்க. மற்றவங்க கிட்ட யாருக்கும் அவங்க இடத்துல பேசினாலும் ஒரே நிமிஷத்துல கனெக்ட் ஆயிருவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா எல்லாத்தையும் மனசுல வச்சுக்க மாட்டாங்க. உண்மையான நண்பர்களை தேர்வு பண்ணி அப்படியே வாழ்நாள் முழுக்க வைப்பாங்க. நண்பர்கள் பிரச்சனையில இருந்தா தங்களோட வேலையை விட்டுட்டு உதவுவாங்க. அதே நேரம் யாராவது அவங்களுக்கு துரோகம் பண்ணனா திரும்ப ஒருபோதும் அனுமதிக்குவதே கிடையாது. கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க இருக்கும் பொழுது அவங்களோட நட்பு அவ்வளவு தூய்மையானதாகவும் நல்லதாகவும் இருக்கும். இவங்க கேட்கறவங்க புரிஞ்சுக்கிறவங்க. ஆனா எல்லா சமயமும் அவர்களுக்கு நேரம் இல்லைன்னு தோணலாம். ஏன்னா இவரோட வாழ்க்கையில எப்பவுமே பல திசைகள் போய் கொண்டே தான் இருக்கும். அவங்க ஃப்ரீயா இருக்கிறங்கிற டைமே இருக்காதுன்னு கூட சொல்லலாம். நன்மைகள், தீமைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரவங்களுக்கு அறிவு, ஆர்வம், புதுமை சிந்தனை திறன்,
சுதந்திரம், நம்பிக்கை, நேர்மை, மனித நேயம் இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. தீமைன்னு பார்க்கும்போது ரொம்ப புடிவாதமா இருக்காங்க. நான் தனியா இருக்கணும்னு நினைக்கக்கூடியதுல அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சில சமயம் குளிர்ந்த மனநிலையோட இருப்பாங்க. சனி இவங்களுக்கு கஷ்டத்தையே கொடுத்தாலும் அதோட குணத்தையும் கற்று தந்துருவாரு. அந்த அனுபவம் இவங்களுக்கு பலம் கொடுத்தும். வாழ்க்கை முடிவில் எல்லா கஷ்டங்களுக்கும் பலன் கிடைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு. நட்சத்திர பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்த கும்பராசிக்காரங்க தன்னம்பிக்கை, திட்டமிடல், மேலாண்மை திறன் வந்து அதிகமாகவே இருக்கும். ஆனால் கோபம் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து எல்லாமே அமைதியாக பொறுத்து போய்ப்பாங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசிக்காரங்க வந்து சமூக சேவையில் ஆர்வமாக இருந்தாலும் நண்பர்களை வந்து காப்பாற்றுவாங்க. மனம் மாறும் தன்மை சில சமயங்களில் வந்து பிரச்சனையை கூட உண்டு பண்ண அவங்களுக்கு. இப்போ ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பாங்க, டக்குன்னு வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க மாற்றிக்குவாங்க, பேச்சு அப்படியே மாற்றிடுவாங்க. அதனாலேயே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்களாவே தேடிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருக்க கும்பராசிக்காரங்க நல்ல உளப்பார்வை, ஆழ்ந்த சிந்தனை, ஆன்மீகம், சாந்தம். வாழ்க்கையில தாமதமா வெற்றி கிடைக்கும், ஆனா உறுதியான வெற்றியும் கிடைக்கும். வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது கும்பராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை அப்படி ஒரு பாடம் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு அனுபவம் அவர்களுக்கு வளர்ச்சி அடைய வைக்கும். நண்பர்கள், காதல், தொழில், குடும்பம் எல்லாவற்றிலுமே திருப்பங்களும் கற்றல்களும் இவருக்கு அதிகமாகவே கிடைக்கும். எல்லா ராசியை விட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ராசியில வந்து பாத்தீங்கன்னா காதல்ல கொஞ்சம் கற்றல் அதிகமாகவே இருக்கும். ஆனா முடிவுல கும்பராசிக்காரங்க ஒருபோதும் தாழ்ந்தே போகவே மாட்டாங்க. இவங்களோட சிந்தனை அவரோட சக்தி, அவரோட உண்மைதான் அவரோட அடையாளம். கும்பராசிக்காரங்க வந்து எப்பொழுதுமே தோற்கவே மாட்டாங்க. அப்படி தோக்கணும்னு நினைச்சா அவங்க ரொம்ப வந்து மனம் நொந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜோதிடம் சொல்லுது. கும்பராசிக்காரனை பொறுத்த வரையும் எப்படி இருக்கும்னா அவங்க வாழ்க்கை ஒரு மனசு வந்து ஒரு புதிர் மாதிரின்னு வச்சுக்கலாம். கும்பராசிக்காரனோட மனசு அப்படிங்கிறது கடல் மாதிரி, ஒரு புதிர் மாதிரி. மேல பார்த்தா அமைதியா இருக்கும், ஆனா உள்ள எவ்வளவு ஆழம் இருக்குன்னு தெரியாது. வெளியில நகைச்சுவையா பேசுவாங்க, எளிதா பழகுவாங்க, ஆனா உள்ளத்துல நிறைய யோசிப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் 3 முறை அலசி பார்ப்பாங்க. இதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குன்னு கேள்வி எப்பயும் இவரோட மனசுல இருக்கும். இவங்க ஒண்ணு முடிவு பண்ணுனா நேரம் எடுக்கிறவங்க, ஆனா முடிவு எடுத்தா அதுல யாராலும் மாற்ற முடியாது. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, இதுதான் என் பாதைன்னு நம்பி சொல்லுவாங்க. அதைத்தான் இவரோட ஸ்ட்ராங்னு சொல்லலாம். கும்பராசிக்காரங்க சில சமயம் தனிமை பிடிக்கும், கூட்டத்துல இருந்தாலும் உள்ளத்துல தனியா இருப்பது போலயே இருப்பாங்க. ஆனா அந்த நேரத்துலதான் இவரோட சிறந்த யோசனைகளும் பிறக்கும். குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரங்க குடும்பத்துல சாந்தமா சிரிப்பு முகத்தோட இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு நம்பிக்கையும் சுமைகளும் நிறையாவே இருக்கும். இவங்க தன் குடும்பத்தோட நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு ரொம்ப கடினமா உழைக்கக்கூடிய ஒருத்தர். ஆனா அவங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவே மாட்டாங்க. அதனால சில சமயம் குடும்பத்துல அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். பிள்ளைங்க விஷயத்துல கும்பராசிக்காரங்களை பொறுத்தவரை ரொம்ப குணமா இருப்பாங்க. குழந்தைகளுக்கு சுதந்திரம், கல்வி, நம்பிக்கைய நிறையவே கொடுப்பாங்க. ஆனா சில சமயத்துல அவங்களோட கனவு குழந்தைகள் மேல போட்டு திணிப்பாங்க. அவங்க இதை பண்ணலையா, ஐயோ நம்ம குழந்தை இதை பண்ணிடணும் அப்படின்னு அவங்கள போட்டு அந்த குழந்தைகளுக்கு மன வருத்தங்களை கூட வர வைக்கிற மாதிரியான ஒரு ஜாதகம் கூட சொல்லலாம். மனைவி கணவன் வாழ்க்கையில கும்பராசிக்காரனுக்கு எளிதே கிடையாது. புரிந்து கொள்ளும் துணை கிடைச்சா இவரோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா இவர் அமைதியா தாங்கி கொள்வார், ஆனால் உள்ளுக்குள்ள அழுகுவார். பணநிலை, பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரவங்களை பொறுத்த வரையும் பணம் சுலபமா வரவே வராது. ஆனா வந்தா நிலையான முறையில தான் இருக்கும். இவங்களுக்கு சனி நல்ல நிதானத்தை கொடுப்பாரு. ஆரம்பத்துல கஷ்டம் வந்தாலும் கடன் பிரச்சனை கண்டிப்பா வரும். ஆனா ஒவ்வொரு அனுபவமும் இவரை நீதி ரீதியாக சீரானவங்களா ஆக்கும். இவங்க பணத்தை வீணா செலவழிக்க மாட்டாங்க. ஆனா சில சமயம் ஆர்வத்துக்காக புதுசா வாங்கி வைப்பாங்க. புத்தகம், கருவி, கம்ப்யூட்டரு, மொபைலு, ஆராய்ச்சி பொருள்கள் இந்த மாதிரி இவங்களுக்கு சேமிப்பு சனி கொடுக்கிறார். அதனால வயதுக்கு பிறகு நல்ல சொத்து நிலை இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். கும்பராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப எமோஷனலானவங்க, லாஜிக்கலா யோசிக்கக்கூடிய ஒருத்தவங்க. ஆனா அதே சமயம் ஆன்மீகத்துல ஆழமா யோசிப்பாங்க. இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கணும், நம்பணும்னு மட்டும் சொன்னாலே போதாது. அதனால இவங்களோட ஆன்மீக பயணம் அறிவோடு கலந்தது. சில சமயம் இவங்களுக்கு தியானம், யோகா, புத்தக வாசிப்பு, பிரபஞ்சம் பற்றிய ஆர்வம் அதிகமாவே இருக்கும். ஆன்மீகம் வந்து இவரோட மன அமைதிக்கான பாதைன்னு கூட சொல்லலாம். கும்பராசிக்காரங்க காதல்ல நம்பிக்கை வைக்கும் பொழுது முழுமையா வைப்பாங்க. ஆனா ஒரே தவறுனால அவரோட மனசு உடைஞ்சு போகும். அவரை மீண்டும் காதலிக்க வைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா ஒரு முறை நம்பிக்கை உடைஞ்சா அதை மீண்டும்
அவங்க இடத்துல திருப்பி காட்டவே முடியாது. இவங்க காதல்ல சுதந்திரம் தேவைப்படும். என்னோட காதலன் எப்பவும் என்னோட பக்கம் தான் இருக்கணும்னு நினைக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா யாராவது அவங்கள மயக்கிட்டாங்கன்னா உடனே விலகிடுவாங்க. எப்படின்னா அவங்களுக்கே தெரியும் இவங்க நம்ம கிட்ட பொய்யா இருக்காங்களா உண்மையா இருக்காங்களான்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டு அதை நல்லா இது பண்ணக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்குது. சுயநினைவு மிகுந்தவர்னு கூட சொல்லலாம். மற்றவங்களை புரிஞ்சுக்கிற திறன் ரொம்பவே அதிகமா இருக்கு. பேச்சுவார்த்தைக்கு அர்த்தம் நிறையவே இருக்கும். வெளியில குளிர்ந்தவர் போல தோன்றினாலும் உள்ள சூடான மனம். உண்மையா பேசுவாரு, பொய்யை வெறுப்பார். யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க. தன்னம்பிக்கை இவரோட அடையாளம் கூட சொல்லலாம். இந்த மாதிரி கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில எல்லாமே வெற்றி பெற்று சந்தோஷத்தை மட்டுமே நிலைக்க வேண்டும் என்று இந்த சேனல் மூலியமாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம்.